அன்பார்ந்த பிரியோ டிவி நேயர்களுக்கு உங்கள் அன்பு ஜோதிடர் பரத்ராஜ் பேசுகின்றேன். 5ஆம் தேதி 4ஆம் மாதம் 2026 பங்குனி மாதம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. சதுர்த்தி திதியும் விசாக நட்சத்திரமும் சம்பவிக்கக்கூடிய ஒரு நன்னாள். இந்த சதுர்த்தி பார்த்தீங்கன்னா சங்கடஹர் சதுர்த்தின்னு சொல்லக்கூடிய விநாயகர் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நன்னாள். இந்த நாளுடைய மற்றொரு சிறப்பு பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரம். இந்த விசாக நட்சத்திரம் என்பது பார்த்தீங்கன்னா சண்முகருக்கு மிகவும் முக்கியமான ஒரு நட்சத்திரம். முருகப்பெருமானுக்கு கிருத்திகைனா சண்முகருக்கு விசாகம். இது குரு பகவானுடைய நட்சத்திரம். இந்த நேரத்தில் சூரியனுடைய கிழமையிலே விநாயகர் வழிபாடு செய்யக்கூடிய உத்தமமான ஒரு நன்னாளிலே முருகரையும் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு திருமையான நாள். இந்த நாளில் பார்த்தீங்கன்னா மாலை 6 மணி அளவில் விநாயகர் பெருமானுக்கு சிறப்பு பூஜை எல்லாம் செய்து முருகப்பெருமானையும் சேர்ந்து வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. விநாயகரையும் கும்பிடணும், அதே நேரத்தில் முருகப்பெருமானையும் கும்பிட்டு வர்றது மிகவும் சிறப்பாக அமையப்படுகிறது. இதில் சகோதர தோஷம்னு சொல்லுவாங்க. அதாவது சிலருக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு குழந்தை பிறக்கும், அவங்களுக்கு ஆண் வாரிசே இல்லாமல் இருக்கும், அல்லது பெண் குழந்தையே பிறக்காமல் இருக்கும். இதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா லக்னத்திலே மாந்தி அமர்வது. இந்த அமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா லக்னத்தில் மாந்தி அமர்ந்தாருன்னா ஒரே பாலின குழந்தைகள் தான் பிறக்கும், அடுத்த பாலின குழந்தைகள் பிறக்காது. உதாரணத்துக்கு ஒரு பொன் குழந்தை பிறந்தால் அடுத்தது பொண்ணு தான், ஆண் வாரிசு இருக்காது. இந்த மாதிரியான சகோதர தோஷம்னு சொல்லுவாங்க. உடன் பிறந்தாருக்கு தோஷம். அந்த தோஷம் உள்ள ஆட்கள் அந்த குழந்தைகளை கொண்டு இந்த ஒரு நன்னாளில் போயிட்டு விநாயகர் பெருமானை வழிபாடு செய்துவிட்டு பின்பு சண்முகரையும் பிரார்த்தனை செய்து வரும்பொழுது இந்த தோஷங்கள் முற்றிலும் நீங்கி உங்களுக்கு எதிர்பார்த்த யோகங்களையும், அதே போல மகப்பேறு இல்லாத நபர்களுக்கு விரைவிலே மகப்பேரும், அதே மாதிரி கர்ப்பவதிகள் ஒரு 5 மாதத்துக்கு மேலே யார் யாரெல்லாம் கர்ப்பவதிகளாக இருக்காங்களோ 5ஆம் மாதத்திற்கு பிறகு இவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவசியம் முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும். இந்த கர்ப்பவதிகளுக்கு முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று இந்த நாளிலே வழிபாடு செய்யும் போது கட்டாயம் சுகப்பிரசவம் ஆவதற்கான அநேக விஷயங்களும் இரு கடவுள்களும் தந்தருள்வார்கள். ஏன்னா ஆதிமூர்த்தி என்று சொல்லக்கூடிய விநாயகப் பெருமானும் போர்க்கடவுளாக திகழப்படுகின்ற சண்முகரும் எந்த ஒரு பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய முருகப்பெருமான் சண்முகராக கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் இந்த நன்னாளிலே. இருவழியும் வழிபாடு செய்யும் போது தடைகள் நீங்கி இன்பமான வாழ்க்கைகள் உங்களை சேரும். மேஷராசினியர்களே, மேஷராசினியர்களுக்கு பல்வேறு விதமான உத்தமமான சூழ்நிலைகள் இந்த நாளிலே. தொழில் முன்னேற்றங்கள், வியாபார யுக்திகள், அதே போல வெளிநாட்டிற்கு செல்லக்கூடிய யோகங்கள், திடீர்னு பணவரவு தனவரவு, அதே போல வெளிநாட்டிற்கு வேலைக்கு செல்லக்கூடிய விஷயங்கள், திடீர்னு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகங்கள், அல்லது வெளி மாநிலங்கள் மாகாணங்களுக்காக செல்லக்கூடிய ஒரு பாக்கியங்கள், தொழில் நிமித்தமாக செய்து அதை சுற்றுலாவாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சாதுரியமான குணம் படைத்த நீங்கள். முதல்ல ஒரு வேலைக்காக தான் போவீங்க, அதையே கொஞ்சம் சுற்றுலாவாக யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை சேர்த்து அனுபவிக்கக்கூடிய யோகங்கள்லாம் வருது. அதனால் எந்தெந்த இடங்களுக்கெல்லாம் உங்கள் பணி நிமித்தமாக செல்ல முடியுமோ அதை பயன்படுத்தி கொண்டு இந்த ஒரு உங்கள் திறமையை வெற்றிகரமாக முடித்து கொள்ளுங்கள். அன்பார்ந்த ரிஷபராசினியர்களே, ரிஷபராசினியர்களுக்கு சில நேரங்களிலே உங்களுக்கு முன்கோபத்தினால் பிரச்சனை, என்ன செய்யறதுன்னு தெரியாது, திடீர்னு கோபம் வரும். ராசி மண்டலத்திற்கு 10ஆம் இடத்திலே செவ்வாய். தொழில் சார்ந்த இடங்களிலே திடீர்னு வேலை மாற்றம், சில நேரத்தில் உத்தியோகத்தில் பிரச்சனை, உபயோகம் இல்லாத காரியங்களிலே செய்வதன் மூலியமாக பிரச்சனை. நீங்கள் ஒரு விஷயத்த இது அவங்களுக்கு நன்மை தரும் சொல்லி போய் செய்வீங்க, அது அவங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துரும். எனவே எந்த ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு சாதகமாக இருக்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள், பிறருக்கு பாதிப்பு தராத அளவுக்கு இருக்க வேண்டும் என்று பார்த்துக்கொள்ளுங்கள். மிதுன ராசினியர்களே, மிதுன ராசினியர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்படும் போது நல்லது. தேவையற்ற விஷயங்களுக்கு மனதை குழப்பித்துக் கொள்ளாமல் இருப்பது மிகவும் சிறப்பு. முயற்சி எடுக்கும் பொழுது அந்த முயற்சியை வெற்றிகரமாகவும் லாபகரமாகவும் அனுபவிக்கக்கூடிய நீங்கள் அந்த முயற்சிக்கான விஷயங்களை, ஆயத்த பணிகளை சிறப்பாக செய்யும் போது நல்ல லாபத்தை பெறலாம்.
எந்த நேரத்திலும் பிற இடத்திலே நீங்கள் கடன் வாங்காமல் இருப்பது மிகவும் சிறப்பு. பொருளாதார முன்னேற்றங்கள் சற்று குறைவாக இருந்தாலும் பங்குச் சந்தையிலே ஈடுபடக்கூடிய நபர்கள் சற்று கவனமாக உங்களது பணத்தை டெபாசிட் செய்வது மிகவும் சிறப்பு. அன்பார்ந்த கடகராசினியர்களே, கடகராசினியர்களுக்கு எடுத்த காரியத்திலே வெற்றி, சில நேரங்களிலே முன்னேற்ற பாதையிலே புதிய முயற்சிகள், அதே போல எடுத்த காரியத்திலே வெற்றி, சொல்லும் செயலும் சிறப்பாக அமையக்கூடிய தருணங்கள், நீண்ட நாட்களாக இருந்து வந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்ந்து ஒரு நல்ல லாபத்தை தரக்கூடிய ஒரு சிறப்பான சூழ்நிலை. முயற்சி எடுக்கலாம், முயற்சிக்கான செயல்பாட்டினை சற்று சிந்தித்து கவனமாக செய்வது மிகவும் சிறப்பு. சிம்மராசினியர்களே, சிம்மராசினியர்களுக்கு சில நேரங்களிலே உடல் உபாதைகள் வரக்கூடும், சற்று கவனமாக இருங்கள். உங்களது ராசிநாதனாகிய சூரிய பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்திலே போய் அமர்கின்றார். சனியோடு சேர்ந்து பெறக்கூடிய விஷயங்கள் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலும் அவர் அமர்ந்த இடத்தில் உங்கள் ராசி 6ஆம் இடத்திலும் பாவிக்கப்படுகிறது. எனவே கவனமாக இருப்பது மிகவும் சிறப்பு. வண்டி வாகனங்களிலே செல்லும்போது உரிய ஆவணங்கள் இருப்பதா என்று சென்று பாருங்கள். லைசன்ஸ் அந்த போன்ற விஷயங்கள், டேக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வண்டியில் சரியாக இருக்கா செக் பண்ணிங்க. ஆர்சி புக் எல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு வண்டியை செயல்படுங்க. அது உங்களுக்கு சில நேரங்களிலே சிக்னலிலே இருக்கும்பொழுதும் கரெக்டாக அந்த உரிய இடத்துல நில்லுங்க. தேவையில்லாத ஃபைன் போன்ற விஷயங்களில் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பது சிறப்பு. கன்னிராசினியர்களே, கன்னிராசினியர்களுக்கு நல்ல நல்ல லாபங்கள், ஆதாயங்கள், முயற்சியிலே நல்ல ஒரு வெற்றிகள். ராசிக்கு 7இல் சனி பகவான் சஞ்சரிக்கிறார். சில நேரங்களிலே கணவன் மனைவியுடைய கருத்து வேறுபாடுகள். சுக்கிரன் 7ஆம் பார்வையாக ராசியை பார்க்கிறார். காலையிலே சண்டை, மாலையிலே சமாதானம். பண விரயங்கள் ஜாஸ்தியாக, சுப விரயங்கள் சொல்லுவாங்க. கணவன் மனைவி இடத்துல காலையில் சண்டை வரும், சாயங்காலம் ஏதாவது பார்க்கு, பீச்சு, மால் அந்த மாதிரிலாம் கூப்பிட்டு போகும்போது செலவு. சுமூகமான சூழ்நிலை, கணவன் மனைவியிலே நல்ல ஒற்றுமை ஏற்படக்கூடிய தருணங்கள். தீராத காதல், பிரியாத இன்பங்கள் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள். திருமண பந்தத்திலே நல்ல ஒரு உறவு மேம்பாடுகள். அடிக்கடி எதனா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டே இருக்கக்கூடிய ஒரு நிர்பந்தம். பந்த துளாராசினியர்களே, துளாராசினியர்களுக்கு ராசிக்கு 6இலே சுக்கிரனும் சனியும் 5இலே செவ்வாய். பொருளாதார முன்னேற்றங்கள் இருந்தாலும் சில நேரங்களிலே தேவையற்ற செலவு, வீண் வம்பு வழக்குகள் இருந்து வந்தாலும் அது அனைத்தும் சுலபமாக வெற்றி காணும் முறையிலே 5ஆம் பார்வையாக குரு பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே அமர்கின்றார். அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி, ஓடிட்டவனுக்கு 9ல் குருன்ற மாதிரி குரு பகவான் 9ஆம் இடத்திலே அமர்ந்து 5ஆம் பார்வையாக உங்கள் ராசி மண்டலத்தை பார்ப்பது பல்வேறு பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபட்டு நல்ல முயற்சி, லாபத்தை தரக்கூடிய தருணங்கள், எடுத்த காரியத்தில் நல்ல வெற்றிகள். விருச்சிகராசினியர்களே, விருச்சிகராசினியர்களுக்கு முயற்சியும் முயற்சிக்கான வெற்றி பாதையும். எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் எடுத்த காரியத்திலே வெற்றி அடைதல், அதே போல முயற்சிக்கான பாதைக்கான விஷயங்கள். தேவையில்லாத நபர்களிடத்திலே பேச்சு, அதே போல வம்பு வழக்குகளை ஈடுபடாமல் இருப்பது நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் ஆலோசனை செய்வது மிகவும் சிறப்பு. தேவையற்ற நபரிடத்திலே பயன்படுத்தாமல் இருப்பது நல்லது. உங்களது நீண்ட நாட்களாக இருந்த கனவுகள் நிறைவேறக்கூடிய தருணங்கள், அதே போல உங்கள் சுயமரியாதையும் சுய ஒழுக்கத்தினாலும் நல்ல முயற்சிக்கான வெற்றிகளான பாதைகள். அனுகூல்யமான விஷயங்கள் உங்களுக்கு எல்லாமே சாதகமாக அமையப்படக்கூடிய சூழ்நிலைகள். சூழ்நிலைக்கு தக்கவாறு மாறக்கூடிய நீங்கள் உங்கள் முயற்சியிலே வெற்றி. தனுசு ராசினியர்களே, தனுசு ராசினியர்களுக்கு லாபங்கள் ஆதாயமாக அமையப்பெறுகிறது. பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம், நிலம் சார்ந்த விஷயங்கள் வாங்குவது நல்லது. அசையஞ்சொத்து, அசையா சொத்துக்கள் சேரக்கூடிய சரணங்கள். வண்டி வாகனங்களை புதுப்பிக்கலாம். கடை, அதே போல சில விஷயங்களை வாங்கும் பொழுது நல்ல ஒரு முன்னேற்ற பாதையை தரக்கூடிய விஷயங்கள். எடுத்த உடனே எந்த ஒரு விஷயத்தையும் லாபகரமான முயற்சிகளில் ஈடுபடுவது நல்லது. அதே போல தேவையில்லாத விஷயத்துக்காக மனதை குழப்பமடையாமல் செய்வது நல்லது. எந்த ஒரு முயற்சியை செல்லும் போதும் நல்ல லாபங்களும் ஆதாயங்களும் பெறக்கூடிய தருணங்கள். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பல்வேறு பிரச்சனைகள் நீங்கி ஒரு இன்பமான சூழ்நிலை ஏற்படுகிறது. மகர ராசினியர்களே, மகர ராசினியர்களுக்கு நல்ல லாபங்களும் ஆதாயங்களும் ஏற்படுது. பொருளாதார ரீதியாக உங்கள் தொழில் முன்னேற்ற பாதையிலே செல்லக்கூடிய தருணங்கள். தொழிலுக்கான முயற்சியும் முயற்சிக்கான பாதையும் வெற்றி தரக்கூடிய விஷயங்களும். அதே போல உங்களது முயற்சியிலே சில தாமதங்கள் இருந்து வந்தாலும் அது பிறருக்கு பிரச்சனை அளிக்காமல் இருப்பதாக பார்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் வங்கி கணக்குகளை சரிபார்த்துக் கொள்ளுங்கள். சில நேரங்களிலே உங்களது காசோலைகளால் சில பிரச்சனைகள் வரக்கூடும். அதனால் சற்று கவனமாக இருப்பது மிகவும் சிறப்பு.
கும்பராசினியர்களுக்கு எடுத்த காரியத்திலே வெற்றி, முயற்சிகள் சிறப்பாய் அமையக்கூடிய தருணங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் ஈடுபாடுடன் செய்யும்போது வெற்றியை தரக்கூடிய விஷயங்கள். ஏழரை சனியினுடைய சில நேரங்களிலே பாதிப்புகள் இருக்கலாம். கால்வலி போன்ற விஷயங்கள் அடிக்கடி வரக்கூடும். அதை உணவு பழக்க வழக்கத்திலே மாற்றிக்கொள்ளுங்கள். பொருளாதார ரீதியாக மேம்பாட்டுக்கான விஷயங்கள், பொருளாதார ரீதியாக நல்ல மேம்பாட்டுகள், முயற்சிகள், அதே போல பொருளினுடைய அமைப்புகள் போன்ற விஷயங்கள்லாம் சிறப்பாக நடப்பது. எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் சிந்தித்து செயல்படும் போது நல்ல லாபங்களும் ஆதாயங்களும் வந்து சேர்கிறது. மீனராசினியர்களுக்கு முயற்சியிலே வெற்றி. சில நேரங்களிலே மனதைரியம் குறைவாக அமையப்பெறுகிறது. நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி ஒரு சுமூகமான சூழ்நிலை, சொந்த வீடுக்கான அமைப்பு விஷயங்கள், அதே போல வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியங்கள், நீண்ட நெடுதூர பிரயாணங்கள் போன்றவற்றையெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக நடக்குது. இந்த நாளில் எந்த ஒரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்படுங்கள், லாபத்தை பெறலாம். அந்நிய தேசங்களுக்கு சென்று வருவது ரொம்ப சிறப்பு. பாஷை தெரியாத மனிதர்கள் உங்களுக்கு நல்ல உதவிகரமாக இருப்பார்கள். மொழியும் இனமும் உங்களுக்கு சிறப்பாக அமையப்படும். அதே போல சொல்லும் செயலும் உங்களுக்கு வெற்றியை தரும். உங்கள் பாராட்டுகள், உங்களது மதிப்புகள் அனைத்தும் உயரக்கூடிய தருணங்கள். அதேனால சரியான முயற்சியை ஈடுபடும் போது நல்ல லாபத்தை பெறலாம். இந்த 12 ராசிக்கார நேயர்களும் இன்புற்று வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.